மா மா சொல்லுடா, என்னடா உன் அப்பா எங்க? என்னாச்சு அப்பாக்கு? ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? அவங்க சொல்றத நம்ம கேட்காம போனோம்னா அப்ப நிலைமை தப்பாயிடுச்சுன்னா எனக்கு எரிச்சல் வருது. இவனை நான் கெட்ட வார்த்தையில திட்டி போயிருவேன். அப்புறம் பெத்த அப்ப மன ரத்தம் கொதிக்குது உன்னை பாக்க போயிரு. மறுபடியும் கல்யாணம் நடக்கும்னு சொன்னாங்கம்மா. பரவாயில்லடா, உனக்காவது நல்லது சொல்லிருக்காங்களே. குலசாமி வந்துருச்சு. அட ஏமா நீ வேற. என்னோட அடுத்த கல்யாணமா அந்த ரோகிணியோட தான் ஆகும்னு சொல்றாங்க. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. சிவராத்திரி சொல்லியா முதல்ல அவனுக்கு, அப்புறம் ஏதாவது அசிங்கமா தான் கேட்டுருவேன். அப்புறமேல அப்புறம் அப்படி கேட்டுட்டேனே அப்படின்னு வருத்தப்படுற மாதிரி இருக்கு. தான் கேட்காம இருக்கேன். முதல் ராத்திரி தொடங்கும் போது வாய்ஸ மாத்திரு, இந்த குரலை மாத்திரு. குரலை கேட்டாலே எனக்கு டென்ஷன் ஆகுது. ஆயிஷே பாதியா குறைஞ்சு போச்சு. என்கிட்ட பேச மனோஜ். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற, எரும மாடு மாதிரி இருக்கீ. நீ என்ன ஏமாத்திருக்க. இனிமே எப்பவுமே என்னால உன் கூட வாழ முடியாது. இப்படிதான் படமும் சொன்னீங்க. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா சொல்லு, நான் எந்த சாமி கிட்ட வேணாலும் வந்து நின்னு சத்தியம் பண்ணி தரேன். என்னாச்சு மாப்ள? வாழ்க்கையில நீ லவ்வ பத்தியே நினைக்காத அளவுக்கு ஒருத்தன் பண்ணிட்டா மாப்ள. அப்படி விஷயத்தை நீ பண்ணா போதும். என்ன விஷயம் சொல்லு. ஒரே ஒரு தடவை. என்ன தெரியுது, நீ எதுக்கு வரேன்னு தெரியுது. வேணாம் சொன்னா கேளு.